ஹாய் மக்களே, கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு த ரியல் கோட் அப்படிங்கிறது விஜய் இல்லைங்க, அர்ச்சனா கல்பாத்தி அண்டு வெங்கட் பிரபு. படம் வந்து ஆரம்பத்தில் ஒரு டீசர் வெளியிட்டாங்க, ஒரு சாங்ஸ் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா விஜயோட லுக்கு ஒரு கலவையான ரிவ்யூஸ் தான் வந்தது, ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் இருந்தது. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணல. அதுக்கப்புறமா ட்ரைலர் விட்டாங்க, படம் ஒரு ஹைப்புக்கு போச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த படத்துக்கு முக்கியமான ஆட்கள், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேர் தான். ஒன்று அர்ச்சனா கல்பாத்தி, இன்னொன்று வெங்கட் பிரபு. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமாங்க, ஒரு ஹீரோவுக்கு 150 கோடி 200 கோடி சம்பளம் கொடுத்துட்டு ஒரு 1 இயர் அந்த ஹீரோவோட ட்ராவல் பண்ணி ஒரு 5 கண்ட்ரிக்கு போய் ஒரு 6-7 ஸ்டேட்டில் போய் ஷூட் பண்ணி அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 crores இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு, ஈவன் அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு ஒவ்வொரு யூடியூப் சேனலாக அந்த ப்ரொடியூசரே அந்த டேரக்டரே போய் உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா. அது ஒன்லி தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தாங்க நடக்குது. அது தமிழ் இண்டஸ்ட்ரியுடைய சாபக்கேடுங்க. விஜய் மாதிரி 150 கோடி சம்பளம் வாங்கிட்டு வீட்டில் ஆறாமல் உட்காந்துருக்கார். ஆனால் பாவம் ப்ரொடியூசர் போய் எல்லா இடத்துக்கும் கொடுக்குறதுங்கிறது பார்க்குறதுக்கு கொஞ்சம் மன வருத்தமாக தாங்க இருக்குங்க. கோட் படம் எப்படி இருக்கிறது வாங்க அலசலாம். விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், ஸ்னேகா, ஜெயராம், மோகன், லயலா அப்படின்னு சும்மா நட்சத்திர பட்டாங்கள் போய்கிட்டே இருக்குங்க லிஸ்ட்டு. அதே ஒரு அரை மணி நேரம் நம்ம படிக்கலாம் போல். வெங்கட் பிரபு அப்படின்னாலே நட்சத்திர பட்டாளங்கள் தான். இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, இது வெங்கட் பிரபுவோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வச்சு படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு இடத்துல கூட அந்த அத்தனை ஸ்டாருக்கும் அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா, ஐயோ எனக்கு இவர் ஸ்பேஸ் கொடுக்கலையோ, ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கலையோன்ற அந்த ஒரு ஃபீலே வராத மாதிரி எல்லாருக்கும் ஈக்குவலாக படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அந்த படத்தை நகர்த்திட்டு போயிருக்குங்கிறது வெங்கட் பிரபுவுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சல்யூட் டு வெங்கட் பிரபு. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு நிறைய இங்கிலீஷ் படங்கள் மைண்டில் வந்துட்டு போகுது. எஸ்பெஷலி அந்த மிஷன் இம்பாசிபிள் சீரியஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி பிஹைண்ட் த எனிமி லைன் இப்படிங்கிற மாதிரி படத்துடைய மெயினான ஹைலைட் சீன்ஸ் எல்லாம் ஒரு லைன் அப் பண்ணி அதுக்கு இன்பிட்வீனில் ஒரு நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் பண்ணி அழகாக அதை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற ஒரு சின்ன கருத்து எனக்கு இருக்குது. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். இந்த படத்தில் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, ஜெயராம் அண்ட் அஜ்மல் இவங்க வந்து சீக்ரெட் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. இதில் எடுத்தவொடனே விஜயகாந்தை காமிக்கிறாங்க. படம் பயங்கர விசிலோடு ஆரம்பிக்குது. என்னென்னா, நம்ம காப்பி அடிக்க தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு அதோட அந்த ரியலாக அவன் எவ்வளோ ரியலாக பண்ணியிருக்கானோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுங்க. விஜயகாந்துங்கிறது ரொம்ப உத்து பார்த்தா தான் தெரியுது. மற்றபடி எஸ்பெஷலி பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தா அது நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியுது இது விஜய் தான் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஏரியாவெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தால் முடிஞ்ச வரைக்கும் அந்த விஜய்ங்கிறத தெரியாமல் விஜயகாந்துக்குடைய பாடி லாங்குவேஜை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருந்தால் படம் இன்னும் கூட அந்த சீன் இன்னும் கூட இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்திருக்குமோங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இந்த டிஏஜிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஜெமினி மேன்ங்கிற வில் ஸ்மித் நடித்த படம் அது சேம் அந்த லோலாங்கிற அதே சேம் டீம் தான் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த சின்ன பையன் விஜயோட இது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா, இவ்வளோ குவாலிட்டியாக எஃபர்ட் போட்டிருக்கீங்க. நம்ம தமிழ் ஆட்களுடைய பிரச்சனை இதுதான், யானை வாங்குவாங்க ஆனால் துரட்டி வாங்க மாட்டாங்க. இவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களே, இவ்வளோ நல்லா செலவு பண்ணியிருக்கீங்களே. இதே அந்த பிகினிங்கில் ஒரு ஃபைட் சீன்ஸ் இருக்குது, அந்த ட்ரெயினில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதுக்கு ரொம்ப கேவலமாக கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த பிஹைண்ட் த எனிமி லைன்ற அந்த ஒரு சீனை காப்பி பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோ ஜம்ப் பண்ணுவார், அவர் ஜம்ப் பண்ணி ஹெலிகாப்டரில் அந்த ரோப்பை கேட்ச் பண்ணுவார். அந்த சீனையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், முடிஞ்சால் போய் பாருங்களேன் இந்த சீனை. பிஹைண்ட் த எனிமி லைன்ஸ்ன்றது அந்த ஹீரோ ஓடி வந்து அந்த ஹெலிகாப்டரில் ஜம்ப் பண்ணுவோம், அவ்வளோ ரியலாக இருக்குங்க. அதை காப்பி அடிச்சிருந்தாலே நல்லா வந்திருக்கும். அவ்வளோ மொக்கையாக அந்த கம்போசிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ரியலி வெரி பெத்தட்டிக். அதை சொன்ன யானை வாங்கிட்டு துரட்டி வாங்கலை. கிராஃபிக்ஸ் எகெயின் சில இடத்துல ரொம்ப நல்லா இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட். அது சில இடத்துல ரொம்ப மோசமாக இருக்குது. இவ்வளோ பெரிய படத்துக்கு கொஞ்சம் ஓவராலாகவே இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கூட படம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கும். மியூசிக், யுவன், எவெல்லாம் யுவனை கிரிட்டிசைஸ் பண்ணானோ அவனை எல்லாரும் செருப்பால் அடிச்சிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. படத்தை அப்படி சும்மா வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் யுவன். படத்தில் கேமரா ஒர்க், எடிட்டிங் ஒர்க் எல்லாம் அமேசிங்க. எஸ்பெஷலி ஆக்ஷன் சீக்வன்ஸ்
ஈக்குவலி ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்க்குற ஃபீல் இருக்குது எல்லா இடத்துலையும். நிறையா டாம் க்ரூஸ் நமக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருப்பார். நிறைய அந்த சேசிங் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே நிறையா நமக்கு டாம் க்ரூஸ் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கிலீஷ் படத்தை நீங்கள் இங்கிலீஷ் படம் நிறையா பார்த்துருந்தே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு சீனும் கனெக்ட் ஆகும். ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரியலி ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு பண்ணியிருக்காரு. சல்யூட் டு தட் ஆக்ஷன் டைரக்டர். படத்தில் அந்த ஃபேமிலி சைடு காமிப்பாங்க. பிரபுதேவா, பிரசாந்த் அண்ட் விஜய், ஸ்னேகா. ரியலி அந்த ஜாலியான அந்த போர்ஷன் நம்ம ஒரு பழைய அந்த கில்லி டைம் விஜயை பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இந்த படத்தில். அதே மாதிரி விஜய் பையன், அந்த ரெண்டு அப்பா விஜய் பையன் விஜய், அந்த ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற அந்த என்ன சொல்கிறது போட்டி, அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற ஃபைட்ஸ், அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற அந்த யுத்தம், அதுதாங்க ஃபுல் படமே. வில்லனை நடிக்கும்போது தான் நமக்கு நிறைய ஆக்டிங்க்கு ஸ்கோப் இருக்கணும். அது விஜய் இந்த படத்தில் ரியலி பண்ணியிருக்காரு. மிரட்டியிருக்கார் வில்லன் விஜய். ரியலி என்ன எக்ஸ்ப்ரெஷன். அப்பா விஜய்க்கும் பையன் விஜய்க்குமே பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி அந்த பையன், அந்த வில்லனாக வர விஜய் எக்ஸ்ட்ராடினரிங்க. விஜய்க்கு இந்த படத்துக்கு உண்மையாக பெஸ்ட் ஆக்டர் அவார்டு இது வரைக்கும் விஜய் வாங்கியிருக்காரான்னு தெரில. இது கண்டிப்பாக விஜய் கிடைக்கும். நான் விஜயை ஃபஸ்ட் டைமாக ஒரு ஆக்டராக இந்த படத்தில் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி அந்த வில்லன் விஜய் சூப்பர், குடோஸ். இடைவேளைக்கு அப்புறம் தான் யோகி பாபு வர்றார். யோகி பாபு வந்தார்னா படம் வேறு டைமென்ஷன் போகுது. காந்தி, நேருன்னு சொல்லி நம்ம தேசிய தலைவர்களெல்லாம் உள்ள சீனுக்குள்ளே இழுத்து மிரட்டியிருக்காங்க. யோகி பாபு வந்தவொடனே அது ஒரு வேறு டைமென்ஷனுக்கு போகுது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பிரேம்ஜி ஆள் கொஞ்சம் ரொம்ப ஒல்லியான மாதிரி ஒரு ஓவர் சரக்கு போல். ஆள் கொஞ்சம் கல்யாணம் கொஞ்சம் குண்டாகணும். நாள் ஆக 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 அப்படியே பேஷண்ட்டு மாதிரி ஆகிட்டே இருக்கார். அதை கொஞ்சம் பிரேம்ஜி பார்த்துக்கணும். பிரேம்ஜி ரொம்ப நோயாளி மாதிரி தெரிகிற ஃபுல் என்டையர் ஃப்ரேமில். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? விஜய் அண்ட் ஸ்னேகாவோட ஜோடி தாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. உண்மையாக வேறு எந்த ஜோடி இந்த படத்துக்கு போட்டிருந்தாலும் இவ்வளோ அழகாக படம் வந்திருக்குமான்னு தெரில. ஸ்னேகாவும் விஜயும் அவ்வளோ அழகாக இருக்காங்க பேரை. ஸ்னேகா ரியலி பியூட்டிஃபுல். எஸ்பெஷலி மீனாட்சி அவங்களும் அவங்க ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய மேஜராக இல்லை, பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை, எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸில் அவளை மர்டர் பண்ணுற சீன்லாம், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரியலி அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைலா ஒரு சின்ன சீனில் வராங்க, கொடுக்கப்பட்ட ஏரியாவை நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டே அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான். ஒரு நார்மல் ஆடியன்ஸுக்கு எந்த விதமான ரிசர்ச்சும் பண்ணாமல் போய் அதை ஆராயாமல் உட்காந்து படத்தை நான் உனக்கு ஜாலியாக ஒரு படம் பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா இந்த படம் மாஸ் என்டர்டெயின்மெண்ட். நான் தியேட்டரில் படத்தை அவன் என்ஜாய் பண்ணுறதை பார்க்கணும். படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும். வெங்கட் பிரபுவோட ப்ளஸ் பாயிண்ட் இது ரியலி. அதை கரெக்டாக அந்த சீட் எட்ஜில் உட்கார வைக்கிறது, இன்பிட்வீனில் இந்த நம்ம அப்படி சோர்ந்து போகிறப்போ ஒரு ட்விஸ்ட்டு, திருப்பி அந்த ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துகிட்டே போகிறது, திருப்பி நம்ம கொஞ்சம் டல்லாக இருக்கப்போ எகைன் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுக்குறது வெங்கட் பிரபுவோட ஸ்பெஷாலிட்டி. அதை அவர் இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹோம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க், அந்த ஹார்ட் ஒர்க் இதில் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் நமக்கு தெரியுது. ஓவராலாக கோட் எப்படி இருக்குது? ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. எனக்கு தேவை நல்ல டைம் பாஸ் ஆகணும். நான் போய் ஒரு நல்ல ஒரு 3 மணி நேரங்க என்ஜாய் பண்ணிட்டு வரணுன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ரீசன்ட் பாஸ்ட்டில் பார்த்ததில் திஸ் இஸ் த பெஸ்ட் மூவி. ஈவன் விஜயோட கேரியரில் எல்லோரும் கில்லி சொல்லுவாங்க. ஐ திங்க் திஸ் வில் பி த டாப் லிஸ்ட். ஐ ஃபீல் எனக்கு தெரிஞ்சு இது கில்லியோட ஒரு ஸ்டெப் மேலே இருக்குங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் டிஃபர்ஸ். வெங்கட் பிரபு, அர்ச்சனா அண்ட் விஜய், த என்டையர் டீம், காஸ்ட் அண்ட் க்ரூ, யூ பீப்புள் have nailed it. Super duper padam. Go and enjoy it. Venkat Prabhu never disappoint people.